தமிழில் கடித இலக்கியம் அப்படின்றதுல நேரு எழுதிய கடிதத்துல முக்கியமான கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போறோம். தனது மகள் இந்திரா காந்திக்கு பாத்தீங்கன்னா 42 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா இவர் வந்து கடிதம் எழுதியிருப்பாரு. கிட்டத்தட்ட 1922 இருந்து 64 வரை இவர் வந்து கடிதம் எழுதியிருப்பாரு. இவர் சிறந்த ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரை மென்ஷன் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஷேக்ஸ்பியர் மற்றும் மில்டன், இந்த 2 பேர் தான் என்ன பண்ணிருப்பாரு, சிறந்த ஆங்கில படைப்பாளிகள் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதே மாதிரி சுவையானது மற்றும் சிந்தனையை தூண்டுவது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாரோட புத்தகங்கள் சொல்லிருப்பாரு அப்படின்னு பார்த்தா பிளேட்டோ. ஓகே, பிளேட்டோட புத்தகங்கள் சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஆர்வம் தூண்டுவது பாத்தீங்கன்னா கிரேக்க நாடகங்கள், கிரேக்க நாடக நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்தது வாசிக்க வேண்டிய நூல் பாத்தீங்கன்னா காளிதாசர் எழுதிய சாகுந்தலம் அப்படின்ற நாடக நூலை சொல்லியிருப்பாரு. வாசிக்க தகுந்தது பாத்தீங்கன்னா பெர்னாட் ஷாவோட நூல்கள் சொல்லியிருப்பாரு. பெர்னாட் ஷாவோட நூல்கள் சொல்லியிருப்பாரு. உலகின் தலை சிறந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா போரும் அமைதியும் அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ்டாய் எழுதியிருப்பாரு. அவரோட நூல் சொல்லியிருப்பாரு. கடைசியா நேருக்கு பிடித்த எழுத்தாளர் மற்றும் கல்வியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.